This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. இப்ப நாதிங்க பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் நோக்கங்களை பற்றி பார்க்கலாம். வைப்புகளை திரட்டி கடன் வழங்குதல், இடுபொருட்களை விநியோகம் செய்தல், விவசாய விளைபொருட்களை விற்பனை செய்தல், விவசாய இயந்திரங்கள் அல்லது கருவிகளை விற்பனை செய்தல், சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கி அவற்றை வாடகை விடுதல். அடுத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் விவகார எல்லை 3 அல்லது 4 கிராமங்களுக்கு உள்ளடக்கி அல்லது 4 மைல் சுற்றளவை கொண்டுள்ளதாக இருக்கணும். சங்கத்தின் முதன்மையான நிதி பங்கு நிதி. ஒரு உறுப்பினர் சேர்ந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பங்கு தொகையை திரும்ப வழங்கலாம்னா 3 ஆண்டுகள். ஒரு உறுப்பினர்கள் அதிகபட்சமாக வசூலிக்கப்படும் நுழைவு கட்டணம் எவ்வளோனா 25 ரூபாய். இந்தியாவில் முதலில் பயிர்க்கடன் திட்டத்தை சிபாரிசு செய்த குழு, அந்த குழுவின் தலைவர் யார், அந்த வருடம் யாருன்னா விவசாய நிதி உதவி குழுவும் டிஆர் கட்சில் 1945 தான் பயிர்க்கடன் திட்டத்தை உருவாக்குறாங்க. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டதுன்னா 1951. அதன் தலைவர் ஏடி கோர்வலா. எந்த ஆண்டுனா 1954 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. எந்த ஆண்டு முதல் பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருகிறது? 1966லேருந்து 67 வரைக்கும். திருத்தி அமைக்கப்பட்ட பயிர்க்கடன் எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறதுனா 1972. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு மறுமதிப்பீட்டு குழு எந்த ஆண்டுன்னா அறிக்கை வெளியிட்டுனா 1969. உருவாக்குனது 1964. சரிங்களா? பயிர்க்கடன் எந்த பிரிவுகளாக வழங்கப்பட்டு வருகிறதுனா பிரிவு 2 பிரிவு. ஒன்று பணம், இன்னொன்று இடுபொருள். பயிர்க்கடன் அளவை நிர்ணயம் செய்யும் குழு நிர்ணய குழு, நுண்ணறிவு குழு. பயிர்க்கடன் அளவை தீர்மானிக்கும் நுண்ணறிவு குழு நியமனம் செய்பவர் யாருன்னா மாநில மத்திய கூட்டுறவு வங்கி. அடுத்தது நுண்ணறிவு குழுவின் உறுப்பினர்கள்: விவசாயத்துறை அலுவலர், கூட்டுறவுத்துறை அலுவலர், மைய வங்கி அலுவலர், விவசாயிகள் பிரதிநிதி, கிராம கடன் சங்கத்தின் தலைவர், கூட்டுறவு விற்பனை சங்க தலைவர், வணிக வங்கி அலுவலர். மாவட்டந்தோறும் நுண்ணறிவு குழுவை நியமிக்க பரிந்துரை செய்த குழு எதுனா அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. மாநிலம் அகில இந்திய கிராம கடன் குழு. மாவட்டம் மறுமதிப்பீட்டு குழு. சரிங்களா? கடன் விற்பனை இணைப்பு திட்டத்தை பரிந்துரை செய்த குழு எதுனா கிராம கடன் மதிப்பீட்டு குழு 1954. கடன் விற்பனை இணைப்பு திட்டத்தின் இணைப்பு செயல்பட வேண்டிய சங்கங்கள் எவைனா கடன் சங்கங்களும் விற்பனை சங்கங்களும். குறுகிய கால கடன்களின் மற்றொரு பெயர் பயிர்க்கடன், அதாவது ஷார்ட் டேர்ம் மிடில் லோன். அதாவது குறுகிய கால கடன்னா பயிர்க்கடன் என்று இன்னொரு பெயர் இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் முதல் உழவர் பணி கூட்டுறவு சங்கம் FSS ஃபார்மர் சர்வீஸ் 1976. உழவர் பணி கூட்டுறவு சங்கங்களை பரிந்துரை செய்த குழு இந்திய ரிசர்வ் வங்கி. சரிங்களா? 1976ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் எத்தனை உழவர் பணி கூட்டுறவு சங்கங்கள் இருந்ததுன்னா 1976ல் மொத்தம் 12 உழவர் பணி கூட்டுறவு சங்கங்கள் இருந்திருக்கு. அடுத்தது உழவர் பணி கூட்டுறவு சங்கங்கள் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இன்றைக்கான வேலையை நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் பேங்கிங் சம்மந்தமாக பார்க்கலாம், ரிசர்வ் வங்கி பற்றி. அப்புறம் லேம்ப்ஸ் அதில் இருக்குது. லேம்ப்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், ரிசர்வ் வங்கி பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.